உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அப்படியே 3-4ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தவர் ஆவணி மாதம் 5ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு வந்துடுவார், அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மாதம் முழுவதும் 4ஆம் அதிபதியுமான சூரியன் தந்தையையும் தாயையும் குறிக்கக்கூடிய கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல அவர் அம்மாவை குறிப்பார், காரக ரீதியாக அவர் அப்பாவை குறிப்பார். அந்த அம்மா அப்பாவை குறிக்கக்கூடிய உங்களுடைய சூரியன் ஆகியவர் 4ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறதுனால பெற்றோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள், அம்மா அப்பாவை கவனிக்க முடியல, அம்மா அப்பாவுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப அமைதியே போச்சு, பெற்றவங்களையும் விட்டு கொடுக்க முடியல, இந்த பக்கம் மற்றவங்களையும் விட்டு கொடுக்க முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இரண்டும் கெட்டான் நிலைகளில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உண்மையிலே இருக்காதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். உங்களுடைய ராஜ யோகாதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில் வலுத்து இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி ஒரே நேரத்தில் இருக்கிறனால பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும். ஆக பெற்றவர்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி வயதிற்கு ஏற்றார் போல பிள்ளைக்கு ஃபாரினுக்கு அனுப்பணும், பிள்ளை வெளிநாடு போகணும்னு சொல்லுது, ஒரு பிள்ளை வச்சுருக்கிறேன் தூர இடத்துல போய் படிக்கணும்னு சொல்லுது, தூர இடத்துல போய் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கிறது, நான் வச்சுருக்கிறதே ஒன்று கண்ணே கண்ணு, இந்த மாதிரியான அமைப்புகளை நான் எப்படி அவங்கள கொண்டு போய் வேறு இடங்களில் வேலைக்கு சேர்க்கறது அல்லது தூர இடத்துல எப்படி பெண்ணை கட்டி கொடுப்பது, இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள் தான் ஒரு 50 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருங்க. அதை தவிர வேறு எந்த கவலைகளும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. இன்னொன்று பணவரவு இருக்கும். 2ல் குரு 11ல் சனின்றது ஒரு நீடித்த நல்ல அமைப்பு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஓரளவிற்கு இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது போக இப்போது பரவாயில்லை என்கின்ற அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும். 2 பக்கமும் அடி இடின்னு சொல்லுவோம் இல்லையா, வேலைக்கு போயும் பிரச்சனை, வீட்டில் உட்காந்துக்கிட்டும் பிரச்சனை, அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் மட்டும் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்கின்ற மாதிரியாக இரட்டை மன அழுத்தம் அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதத்திலிருந்தே ஏதேனும் ஒரு தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. 2ஆம் அதிபதியான புதன் இப்போது 3-4 இருக்கிறார். புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு பலிக்குங்க. ஒரு கலைத்திறமை, கலை வாய்ப்பு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வேலைகள் மூலமாக கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் இது மூலமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 90% ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஒரு 10% பேர் எங்கேயாவது தசாபுக்தி அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்ததுன்னா, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்கலைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஆவணி மாதம்